வணக்கம். 6/5/2025 விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் நகரவை பற்றி பார்ப்போம். மேஷத்தில் சூரியனும் புதனும், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன். ரெண்டு கிரகம் இன்றைய நிலை உச்சமாக இருக்குது. ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது, ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது. மேஷராசி நண்பர்கள், ராசிக்குள்ள உச்சம் பெற்ற சூரியனும் புதனும், ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சம் அடைஞ்சி நீச்ச பங்க ராஜயோகம். அந்த வீட்டுக்குரிய இல்லையே. அப்போ ராசியாதிபதி நீச்சம் அடைஞ்சு அந்த வீட்டுக்கு உச்சம் பெற்ற சூரியன் வந்ததுனால உச்சம். அப்போ சிறு சங்கடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டம் காத்திருக்குது. இன்னைக்கு தோல்விக்கு பின் வெற்றி, அப்படி வச்சுக்கலாமா? ரிஷபம், ராசிக்குள்ள குரு, ராசியாதிபதி சுக்கிரன் உச்சம், பரிவர்த்தனை யோகம். தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகம். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 12ல் உச்சம் பெற்ற சூரியனை கூட 12ல் உட்காந்துருக்கார். 2க்கும் 5 பசங்களால் அனுகூலம் உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு பூர்வீக புண்ணிய ஸ்தானம் வலுத்திருக்கு, பூர்வீக சொத்து கிடைக்கும். மிதுனம், 1க்கும் 4 ராசி 11ல் உச்சம் பெற்ற சூரியன் ராஜகிரகம். அரசாங்கத்தினுடைய அனுகூலம் உண்டு. குறிப்பாக 4ஆம் இடம் அப்படிங்கும்போது சுகஸ்தானம், வாகனம், இதுக்கெல்லாம் உரியவர் 11ல் உட்காந்துருக்காரு. அரசாங்கத்தினால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் காத்திருக்கு. மிதுனம், கடகம், ராசிக்குள்ள செவ்வாய், ராசியாதிபதி சந்திரன் தனக்கு 2ல் கேது கூட சம்பந்தப்பட்டு கிரகணமாகும். 8ல் சனி ஆட்சியாக இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏதாவது. ராசிக்குள்ளையும் செவ்வாய் நீச்சமாக உட்காந்துருக்கிறார். உடல் சோர்வு, மனசோர்வு. அதே நேரத்தில் 11க்கும் 4 சுக்கிரன் உச்சமாக உட்காந்து வாகன விருத்தி, குறிப்பாக சொகுசான கார், சொகுசு அல்லது ஊட்டி கொடைக்கானல் கோடை ஸ்தலத்துக்கு போயிட்டு வர மாதிரி வரும் இந்த கடகராசி நண்பர்கள். சிம்மம், ராசிக்குள்ள சந்திரன் மனக்காரகன், சிறு குழப்பத்தை கொடுப்பார். 7ல் செவ்வாய் ஆட்சி, வெளிவட்டாரங்கள். உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்னைக்கு. நண்பர்கள் மத்தியில் மிக சிறப்பாக உதவி செஞ்சு கொடுப்பாங்க. கட்டிக்கிட்டு வேணா வெட்டிட்டு வந்து கையில் கொண்டு கையில் கொடுத்துவாங்க நண்பர்கள்.
10ஆம் அதிபதி உச்சமாக பொருளாதாரம், கலை, இலக்கிய, கலாச்சாரம், வாகன விருத்தி, இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்னைக்கு இந்த ராசி நண்பர்களுக்கு. கன்னி, ராசியாதிபதி புதன் 12க்கும் 10 8 விபரீத ராஜயோகத்தை கொண்டு விடுறார். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அதுலேயும் குறிப்பாக மத்தியானம் 3 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பாருங்கள். துலா, ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 6ல், 6ஆம் அதிபதி 8ல், டபுள் பரிவர்த்தனை யோகம். 1க்கும் 3 கூடையவங்க, 8க்கும் 6 கூடையவங்க, பரிவர்த்தனை யோகம். 8க்கு 6. இது விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க. 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது விபரீத ராஜயோகம். எதிரி மூலம் லாபம் கிடைக்கக்கூடியது, துரோகி மூலம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு இந்த துலா ராசி நண்பர்கள். 7ல் சூரியன், 11ஆம் அதிபதி உச்சமாக உட்கார்ந்துருக்கார், லாபாதிபதி. அப்போ எதிரில் அதீத யோகம் அடைவீங்க. விருட்சிபம், லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார், ராசியை குரு பார்க்குறார், 3ஆம் இடத்தை சகோதரத்தன லாபம். எங்கே உட்காந்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் வெளிவட்டார மனைவி. 2 பங்குனாலையும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. மனைவியினாலேயும் அனுகூலமான நாள். நேற்று வரைக்கும் கிளிக் பண்ணிட்டு இருந்தவங்க இன்றைக்கி சாதகமாக வளைஞ்சு கொடுப்பாங்க. 11ஆம் இடத்தை கூறு பார்க்குறார். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி வீட்டில், இன்னொரு பாகமான வீட்டில் ராசி அதிபதியில் மேஷத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 11ஆம் அதிபதி லாபத்தையும் பண்ணி கொடுப்பார். 3ஆம் இடம் சகோதரத்தினால் அனுகூலம் உண்டு. தனசு, 11ஆம் அதிபதி 4ல், உயர் ரக வாகனங்கள் வாங்கலாம். இன்னைக்கு உயர் ரக வாகனங்கள் இன்னைக்கு வாங்கலாம். அதுக்கு 3ல் சனி ஆட்சியருக்கு சப்போர்ட் பண்ணுறார். 11ஆம் இடம் சப்போர்ட் பண்ணுறார், 4ஆம் இடம் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு 3ஆம் இடம் வாகனம், உயர் ரக வாகனங்கள் தண்ணிக்கு வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தனுசு ராசி நண்பர்கள். மகரம், ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி சொந்த வீட்டில் ஆட்சி 2ல், தன ஸ்தானத்தில் தனக்காரகன் முழு யோகாதிபதி வீட்டில் 5ல் உட்கார்ந்துருக்கிறாரு. 5க்கும் 10 சுக்கிரன் உச்சமாக உட்காந்து யார் வீட்டில், தனக்கு 3ல் சகோதரனால் அனுகூலமான நாள். 4ல் சூரியன் மாளிகை யோகத்தை உண்டு பண்ணி வீடு கட்டுறதுக்கு அனுகூலமான நாள். தன்னுடைய பிளானிங், முயற்சி இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். குறிப்பாக வாகனத்துக்கும் வீடு சம்பந்தப்பட்டமான ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு மகர ராசி நண்பர்கள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவு, தீர்க்கமான முடிவு எடுத்துருவீங்க. கும்பம், ராசியாதிபதி ராசி சனி சொந்த வீட்டிலே ஆட்சி. ராசிக்குள்ளேயே தனக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாக உட்காந்து 3ல், 7க்கும் 8க்கும் உடையவங்க 3ல் வந்து உட்காந்து தீர தைரிய ஸ்தானத்தில் உட்காந்து துடிச்சலாக முடிவெடுப்பீங்க. குறிப்பாக அரசாங்கத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு வீடு தேடி வரும். அரசாங்கத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு வீடு தேடி, தபால் மூலம், தபால் ஃபோன், எனி தகவல் துறையின் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு வீடு தேடி வரும். மீனம், ராசிக்குள்ள உச்ச சுக்கிரன், ராசியாதிபதி குரு 3ல், 2 பேரும் பரிவர்த்தனை யோகம். 3ஆம் அதிபதியும் ராசியாதிபதியும் பரிவர்த்தனை யோகம். ராசிக்குள்ள உச்ச சுக்கிரன். ஆடை ஆபரணங்களுக்கு வாங்குறதுக்கு நீ சிறப்பான நாள். நகை, ஆடை, உயர் ரக வாகனம்,
இதெல்லாம் உங்கள் வீடு தேடி இன்றைக்கி ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்குறீங்க, வாங்கிடுவீங்க. அதே சமயத்தில் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 6ல் வர பூர்வீக சொத்தில் ஏதாவது இடைஞ்சல் தெரியும். நாளை சந்திப்போமா?